கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கோலாப் சேகரத்தின் வழியாக நடைபெற இருக்கின்ற இந்த பாடல் ஆராதனைக்கு வந்திருக்கின்ற நம்முடைய தாய் திருச்சபை ஆகிய தூய யோவான் சேகரத்தினுடைய தலைவரும் நம்முடைய மறை மாவட்டத்தின் தலைவரும் ஆகிய அருட்பணி சகரியா கிருபாரன் ஐயா அவர்களை கோலாப் சேகரத்தின் சார்பிலே அன்போடு அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இப்பொழுது இந்த சேகரத்திலே இருக்கக்கூடிய மறுரூபநாதர் ஆலயத்திற்கென்று புதிதாக ஒரு கீபோர்டு ஒன்று வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த கீபோர்டிற்கு அதை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு சிறிய பெட்டி ஒன்று தயாரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது இந்த நாளிலே அது மங்களப்படைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மறை மாவட்ட தலைவரும் தூய யோவான் சேகரத்தினுடைய தலைவருமாகிய அருள்பணி சகரியா கிருபாரன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் இந்த இசைவழி நற்செய்தி, அதாவது நம்மளுடைய பொதுவாகவே இந்த வருகையின் காலத்திலே சேகரங்களிலே இந்த கேரல்ஸ் ஆராதனை என்பது மிக சிறப்பாக ஒவ்வொரு சேகரங்களிலும் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய சேகரத்திலே மிக சிறப்பாக செய்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றேன். இப்பொழுது இந்த கீபோர்டுக்காக அதற்கு அந்த கீபோர்டை வைத்து அது பாதுகாப்பாக இருப்பதற்காக இந்த கீபோர்ட் ஸ்டாண்ட் அவர்கள் மனமுகுந்து கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாலுமே கொடுத்த கரங்களையும் அதே போல் இதற்காக பிரயாசப்பட்ட அனைவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இதனுடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களுக்கு நிச்சயமாக வந்தடையும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நீரே ஆண்டவராக இருந்து எல்லா நிலைகளிலும் நீர் எங்களை வழி நடத்துகின்றீர். விசேஷமாக ஆண்டவரே, கோலாப் சேகரத்தை உம்முடைய திருக்கரத்திலே கொடுக்கிறோம். ஆரம்பம் முதலே ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசனத்தாலே அருள் தொண்டர்கள் மூலமாக இந்த பகுதியிலே உம்முடைய திருவார்த்தையை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆட்களையும் நீர் நியமித்து அதற்குரிய அனுகூலமான சூழலையும் நீர் கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சேகர தலைவராக இருக்கிற அருள் திரு ராஜேஷ் ரூபன் ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, விசேஷமாக ஆண்டவரே இந்த கோலாப் சேகரத்தின் செயலருக்காக, பொருளருக்காக, பிசி அங்கத்தினருக்காக, விசேஷமாக இந்த கோலாப் சேகரத்தின் குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் அவருடைய ஆராதனையை பயன்படுத்துகின்ற இந்த இசை கருவியை பாதுகாப்பதற்காக இந்த கீபோர்ட் ஸ்டாண்டை மனமுகுந்து கொடுத்த, இதற்கு உதவி செய்த அனைத்து மக்களையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய அன்பின் கிருபை எப்பொழுதும் இவர்களோடும், அதே போல் ஆண்டவரே இவருடைய தலைமுறை தோறும் இருக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டுகிறோம். இது இவர்களுக்கு நன்மையாக இருக்க நீ கிருபை தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரே, யோவான் சேகரத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே கொடுக்குறோம். மனச்சநல்லூர் இருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே கொடுக்குறோம். யோவான் சேகரத்துடைய செயலரும் பொருளரும் உடைய கருத்திலே கொடுக்குறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, அங்கேயும் நிகழ்வுகள் காலையிலே ஆண்டவரே நடக்க நீர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒரு கூட்டு மக்களாக நாங்கள் இணைந்து உம்மை துதிக்கவும், ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படவும், அதற்கு நாங்கள் இந்த உகந்த பிள்ளைகளாக இருக்கும் நீ கிருபை தாரும். இந்த வருகையின் காலம் முழுவதும் உம்முடைய அருள் பிரசனத்தால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆதர் இயேசு கிறிஸ்து மூலங்கிற அன்பின் கடவுளே, ஆமேன். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்தாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்களையும் இதை கொடுத்த கரங்களில் இருக்கிற அனைத்து குடும்பங்களையும், விசேஷமாக இதற்காக உழைத்த அனைத்து பிள்ளைகளோடும் நின்று நிலவதாக. ஆமென். ஜெபித்து இதை மங்களப்படைப்பு செய்த நம்முடைய மறை மாவட்ட தலைவர் அருட்பணி சகரியா கிருபாரன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய தாய் திருச்சபை ஆகிய யோவான் சேகரத்திலிருந்து வந்திருக்கின்ற சேகரத்தினுடைய செயலர் பொருளர்
மற்றும் யோவான் சேகரத்தினுடைய கிளை சபையாகிய மணச்சநல்லூர் தூய லூக்கா திருச்சபையை சார்ந்த பொறுப்பாளர்களும் அவர்களும் இந்த பாடல் ஆராதனையிலே பங்கு பெற இருக்கிறார்கள். அவர்களையும் மனமோந்து நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். குறிப்பாக யோவான் சேகரத்தினுடைய செயலரும் பொருளரும் இப்பொழுது வருவார்கள். அவர்கள் சேகரத்தின் வழியே அவர்களை பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்கிறோம். யோவான் சேகரத்தினுடைய செயலர் திருமிகு ஜெயக்குமார் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதைத் தொடர்ந்து யோவான் சேகரத்தினுடைய பொருளர் திருமதி எமீமா ஆசிரியர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். தூய லூக்கா திருச்சபையினுடைய பொறுப்பாளர் திருமிகு டென்சிங் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதேபோல் லூக்கா திருச்சபையினுடைய மற்றொரு பொறுப்பாளர் திருமிகு கிறிஸ்தாஸ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த கீபோர்ட் ஸ்டாண்ட் வாங்குவதற்கு எங்களுக்கு உதவின திருமிகு செல்வகுமார் ஐயா, அவர் யோவான் சேகரத்தை சார்ந்தவர். யோவான் சேகரத்தினுடைய கீத ஆராதனை பாடல் ஆராதனையை அவர் வழிநடத்தினவர், பாடல்களை கற்றுக் கொடுத்தவர். அவர்களுக்கு இப்பொழுது சேகரத்தின் சார்பிலே பொன்னாடை போர்த்தி நம்முடைய சேகரத்தினுடைய பயிற்சி ஆயர் திருமிகு பிராங்க்லின் அவர்களை சேகரத்தின் சார்பிலே அன்போடு அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கீபோர்ட் ஸ்டாண்ட் முழுவதுமாக அது தேக்கு மரத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கீபோர்ட் ஸ்டாண்டை மிக நேர்த்தியாக அழகாக பிரத்யேகமாக இதுக்கு சிரத்தை எடுத்து அதை செய்திருக்கிறார்கள். அதனுடைய செய்து கொடுத்த இந்த பணியாளர் திருமிகு தயாளன் ஐயா அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கு எங்கள் சேகரத்தின் சார்பிலே அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதோடு அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசையும் வெகுமதியையும் கொடுக்க விரும்புகிறோம். நம்முடைய மறைமாவட்ட தலைவர் அவர்கள் அந்த வெகுமதியை கொடுப்பார்கள். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ ஸோ மச். ஞாயிறு பள்ளி குழந்தைகள் அமைதியாக இருக்க வேண்டும். ஞாயிறு பள்ளி குழந்தைகள் அமைதியாக இருக்க வேண்டும். இப்பொழுது கோலாப் சேகரத்தினுடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் இப்பொழுது பாடல்களை பாடுவார்கள். தொடர்ந்து இந்த பாடல் ஆராதனை எந்தவித அறிவிப்புமின்றி நடைபெறும். பக்கத்தில் எடுத்து வச்சுக்க, நீ எடுத்து வச்சுக்காது. க்ளோஸ் ஆகும்.
போய் வருவோம். உள்ளவன் பிறந்திருக்கா வள்ளலாக மாறப்போகுதான். உள்ளவன் பிறந்திருக்கா வள்ளலாக மாறப்போகுதான். தந்தானே 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 வெத்தலை பாக்கு கொண்டு வாங்களே கொஞ்சம் கேமுக்கு போய் வருவோம். கன்னிமறை வைத்துலதா கருவாகி வந்தவராம். கந்தைத்துறை கோலமாக மாட்டுக்கொட்டாயில் பிறந்தாராம். கன்னிமறை வைத்துலதா கருவாகி வந்தவராம். கந்தைத்துறை கோலமாக மாட்டுக்கொட்டாயில் பிறந்தாராம். ஒளியாக உதித்த அந்த 10 மாச தங்கத்தை நாம் போய் பார்த்து புட்ட மோட்ச வாழ்வு நிச்சயங்க. ஒளியாக உதித்த அந்த 10 மாச தங்கத்தை நாம் போய் பார்த்து புட்டா மோட்ச வாழ்வு நிச்சயங்க. நாம போய் பார்த்து புட்டா மோட்ச வாழ்வு நிச்சயங்க. தந்தானே 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 வெத்தலை பாக்கு கொண்டு வாங்களே கொஞ்சம் வெத்தலை கேமுக்கு போய் வருவோம். உள்ள ஒண்ணு பிறந்திருக்கா வள்ளலாக மாறப்போகுதா. உள்ள ஒண்ணு பிறந்திருக்கா வள்ளலாக மாறப்போகுதா. தந்தானே 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 வார்த்தையில மாம்சமாகி வந்தவரான். ஞானியர்கள் தேடி வந்த நெசமான ரசவான். வானத்த வார்த்தையில மாம்சமாகி வந்தவரான். ஞானியர்கள் தேடி வந்த நெசமான ரசவான். மறுபுறவி அடைவதற்கும் மகராசன பாடவோ மனாதி மன்னனை காண ஓடி வாங்க சீக்கிரம். மறுபுறவி அடைவதற்கு மகராசன பாடவோ மன்னாதி மன்னனை காண ஓடி வாங்க சீக்கிரம். மன்னாதி மன்னனை காண ஓடி வாங்க சீக்கிரம். தந்தானே 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 வெத்தலை பார்த்து கொண்டு வாங்களே கொஞ்சம் வெத்தலை கேமுக்கு போய் வருவோம். வெத்தலை பார்த்து கொண்டு வாங்களே கொஞ்சம் வெத்தலை கேமுக்கு போய் வருவோம். உள்ளவன் பிறந்திருக்கா வள்ளலாக மாறப்போகுதா. உள்ளவன் பிறந்திருக்கா வள்ளலாக மாறப்போகுதா. தந்தானே 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 இந்த விசேஷ நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம். முதலாம் வேதபாடம் ஏசாயா 61 அதிகாரம் 1 3 வரை. ஏசாயா 61 அதிகாரம் 1 3 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் தம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளட்ட திருமறை வேத பாடம் வாஸ்து நிறைவாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மணச்சநல்லூர் தூய லூக்கா திருச்சபையினர் வயலின் இசைக்கருவியின் வழியாக இப்பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கின்றார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இது பண்ணுங்க, நீங்கள் இந்த கேப்பில் வச்சு மைக்கு வைக்கிறதுக்காக Joy to the world. First melody. Centra way. Centra way. இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்றாங்க. ரெடி எல்லாம் Ready? 1, 2, 3, 4.
அடுத்ததாக பெண்கள் ஐக்கிய சங்கம் கோலாப் சேகரம். கீழே இருக்க பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் மேடைக்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புல்வெளி ஆனந்த நடனமாடி உலகின் அதிபதி நாம் வாருலகில் அவதரித்தார் சந்தோஷ சுபதினம் சந்தோஷ சுபதினம் டேய், இந்த சண்டேஸ் கிளாஸ் கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கும் அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு தான். ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? அப்போ அமைதியாக இருங்க. வாங்க.
திருமிகு எட்வின்ராஜ் ஐயா அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். ஈச்சம்பட்டி திருமிகு எட்வின்ராஜ். இந்த கீபோர்ட் ஸ்டாண்ட் செய்வதற்கு நமக்கு உதவி செய்தவர் ஈச்சம்பட்டியை சார்ந்த திருமிகு எட்வின்ராஜ் ஐயா. ஜியோ டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார்கள். அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த கீபோர்ட் ஸ்டாண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபைக்கு மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து பாடல் குழுவினர். நற்செய்தி பாடம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வரை. யோவான் 3:15 முதல் 21. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருக்கிறதும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கணை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியனிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளியாகும்படிக்கு தேவனிடத்தில் வருகிறான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையார் அமரவும். பாடல் குழுவினர் இப்பொழுது சிறப்பு பாடலை பாடுவார்கள். விண்ணில் ஒரு
வீசுகின்றதே அந்நாளிலே வானமீதிலே விண்ணின் ஒளி வீசுகின்றதே வானிலந்த நட்சத்திரம் கண்ட ஞானிகள் கண்ணின் மறை மலர்களை தேடி வந்தாரே வானிலந்த நட்சத்திரம் கண்ட ஞானிகள் கண்ணின் மறை மலர்களை தேடி வந்தாரே பொன்னு வெள்ளியும் வெள்ளை கோலமும் தந்து வணங்கியே பணிந்திருந்தாரே பொன்னு வெள்ளியும் வெள்ளை கோலமும் தந்து வணங்கியே பணிந்திருந்தாரே ராஜாதி ராஜன் தேவாதி தேவானுவே பிறந்துள்ளார் ராஜாதி ராஜன் தேவாதி தேவானுவே பிறந்துள்ளார் வானமீதிலே விண்ணின் ஒளி வீசுகின்றதே ஞாயிறு பள்ளி குழந்தைகள் இப்பொழுது சிறப்பு பாடலை பாட இருக்கின்றார்கள். ஞாயிறு பள்ளி குழந்தைகள் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் ஞாயிறு பள்ளி குழந்தைகளை ஒழுங்குபடுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அமைதி காக்கவும். அந்த மைக்கை சென்டரில் அந்த மைக்கை சென்டரில் வச்சுக்கலாமா? நல்லா இறக்கி சென்டரில் வச்சுக்கலாமா? சென்டரில் இல்லை நடுவில் சின்ன வாசிப்பாங்க, காதில் கேட்கணும், கேட்டு பாடணும், கத்தக்கூடாது, சரியா? குட். மைக்கெல்லாம் ஆன் பண்ணிட்டா? குழந்தை
57 62 வரை. எதுல 57 62 வரைக்கும். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், திருமொழிகள் 57 தொடங்கி 62 முடிய. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையில் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற அனைவர் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு ஏற்படியாதிருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிதான நாமத்தினாலே உங்கள் யாவர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே கோலாப் சேகரம் கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியை முன்னிட்டு பாடல் ஆராதனையை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இதை முன்னின்று மக்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தின இந்த கோலாப் சேகரத்தின் சேகர தலைவர் அருள் திரு ராஜேஷ் ரூபன் ஐயாவுக்கும் அம்மா அவர்களுக்கும் உடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த சேகரத்தின் செயலர் பொருளர் யாவருக்கும் உடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சினிமாவுக்கும் இப்போ உட்காந்துருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது தெரியுமா? சினிமா கொட்டாய்க்கு போகும்ல, அதுக்கும் இப்போ உட்காந்துறதுக்கு வித்தியாசம் தெரியுமா? எனக்கு தெரியுது இங்கிறது பார்த்தா. ஏன்னா அங்கே பாட்டு போடும்போது எந்திரிச்சு போயிடுவேன், இங்கே பாட்டு பாடும்போது உட்காந்துருக்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது எந்திரிச்சு போயிடுறேன். எனக்கு ஆனால் எனக்கு கேட்குறதுக்கு ஏதோ 4 பேர் உட்காந்துருக்காங்க, அது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப நல்லா பாடினாங்க. உண்மையாலுமே கோலாப் சேகரம் நான் நினைக்கிறேன் டிரைவரை பொறுத்த வண்டி ஓடுறோம்னு நினைக்கிறேன். அதனால் தம்பி அழகாக கீபோர்டு வாசித்து உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் பாடல்கள். வாழ்த்துக்கள். 1000 அவர்களுக்கு என்னுடைய அன்பின் நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். நல்லாவே கரங்களை தட்டலாமே.
உண்மையாலுமே சிறப்பாக இருந்தது. மணச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு 2 பேர்த்து பார்த்து பொறாமையாக இருக்குது. ஒன்று டென்சிங் ஐயா, இன்னொன்று அண்ணன் குணரூபதி அக்காவுடைய அண்ணன். எல்லாம் வயலின் பிடிச்சிருக்காங்க. வெக்கமாக இருக்குது நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா அப்படின்ட்டு கையும் வணங்க மாட்டேங்குது. ஆனால் எப்படி இவர்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை கிறிஸ்தாஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் இசை ஞானம் உள்ளவர். அதே போல் யோவான் சேகரத்தினுடைய கொயர் நேற்றைய தினத்திலே வேலை தவிர்க்க முடியாத காரணத்தினால எங்கே போயிடும். ஆனால் உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுவும் எங்கள் செக்ரட்டரி வாய்ஸு சூப்பராக வந்துச்சு. இன்றைக்கி தான் எங்களுடைய செக்ரட்டரியோட வாய்ஸை முழுமையாக காத்து உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கரலோடி கூட்டலாமா? அன்பார்ந்தவர்களே, ஒரு சீன தேசத்தில் ஒரு தம்பி இருந்தார். அவருக்கு இந்த மார்ஷல் ஆர்ட்னு உங்களுக்கு தெரியும். நமக்கெல்லாம் இங்கே நம்ம ஊரில் என்னடா, நான் சின்ன இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா கபடி விளையாடுவாங்க, அல்லது எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது கம்பு சுற்றுறது, நம்ம தடி விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதெல்லாம் சிலம்பாட்டம். ஒவ்வொரு ஊருக்கு நம்ம ஒரு அப்படி நமக்குன்னு சில விளையாட்டுகள்லாம் இருக்கிறது. அங்கே இந்த மார்ஷல் ஆர்ட் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு கலைகளாக இருக்கிறோம். அதை நான் மாஸ்டர் பண்ணணும், அதை முழுமையாக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தம்பி போகிறான். யார்கிட்ட போகிறான் அப்படின்னா அதை நல்லா தெரிஞ்ச ஒரு மாஸ்டர்கிட்ட போகிறான். அதாவது சொல்லி கொடுக்குற ஒரு ட்ரெயினர்கிட்ட அவர் போகிறான். அங்கே போய் அவர் கேட்குறாரு, ஐயா நான் இந்த மார்ஷல் ஆர்ட்டை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறான். இதில் நான் சிறப்பாக செய்யணும், இதில் நான் மாஸ்டர் ஆகணும் உங்களை மாதிரியே அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ அவன் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அமைதியாக இருந்துட்டு அந்த ட்ரெயினர் அவர் சொல்கிறாரு, மாஸ்டரு ஒன்றும் இல்லை, நன்றாக நீ படிச்சிட்டின்னா 10 வருடத்துக்குள்ளே நீ கற்றுக்கலாம், 10 வருடத்துக்குள்ளே முழுமையாக நீ கற்றுக்கலாம், நீ ஒரு நல்ல மாஸ்டர் ஆகலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். 10 வருடம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திலேருந்து 12 மணி நேரம் இதற்காக நான் செலவழிக்கிறேன். 10 to 12 மணி நேரம் இதற்காக நான் பயிற்சி எடுக்கிறேன். அப்போ நான் விரைவாக கற்றுக்கிறதுக்கு முடியும். இப்போ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறான். இவனுடைய சிந்தனையை புரிச்சுட்டு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, எப்படி இல்லை நான் முழுமையாக இதை கற்றுக்கொள்ள வேண்டி எனக்கு விரைவாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறான். இப்போது நான் 10லேருந்து 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இப்போ நான் எத்தனை நாளைக்குள்ளே கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகும் தம்பி நீ கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா இவனுக்கு என்னடா அப்படின்ட்டு போயிடுச்சு. அன்பார்ந்தவர்களே, இந்த வாசிக்க கேட்ட வேத பகுதி, அதனால தான் நான் ஐயாவை வாசிக்க சொன்னேன். எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எந்திரிச்சு போயிட்டுலாம் வந்தீங்க, கேட்குறவங்க காதல்லவங்க கேட்டிருப்பாங்க. சரி, 3 பேர்த்த அங்கே ஆண்டவர் பதில் சொல்கிறார். 3 பேர் வழிபோக்கன்ட்ட ஒரு சொல்கிறார். ஆண்டவர்கிட்ட அங்கே வர்றாரு, ஐயா உம்மை பின்பற்றத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு வழிபோக்கன், அவருக்கு ஏசாமிக்கு சம்மந்தம் இல்லை. அவன் எப்படி ஆண்டவரை பார்க்குறான்னா, ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய மிராக்கிள் இருக்குல்ல, அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்க்குறான். பார்த்துட்டு அடடே இவர் பெரிய ஆளாட்டிருப்பா இருக்குது, இவர்கிட்ட நம்ம போய் சேர்ந்துக்கலாமே, நல்லது செய்கிறாரே மக்களுக்கு. இவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்ன ஆகுது, சுகமாகறாங்களே. ஒரு வார்த்தை சொன்னால் சுகமாகறாங்க. தண்ணி என்னவாகுது, என்னடா ஆகுது, சரி ரசமாக தான் ஆகுது, மண்ணெண்ணெயெல்லாம் மாறல. ரைட். தண்ணி என்ன ஆகுது, திராட்சை ரசமாக மாறுது. சரி, அப்போ இதெல்லாம் பார்த்து பிரமிக்கின்றான். பிரமித்து ஐயா உங்களோட கூட நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய ஆர்வத்தை பார்த்து சொல்கிறாரு, டேய் இதெல்லாம் பார்க்குறது ரைட்டு, ஆனால் நரிகளுக்கு என்ன உண்டு, குழிகள் உண்டு, ஆகாயத்த பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடையாது.
அதனால் என்னை இப்படியெல்லாம் பார்த்தெல்லாம் ஏமாந்துடாத. எனக்கு படுக்கிறதுக்கு கூட என்ன கிடையாது, வீடு கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய உண்மை நிலையை அறிகிறான். என்னுடைய நுகத்தை நீங்கள் எப்படி சுமப்பீர்கள்? ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் எப்படியாக இருக்க உணர்ச்சி பூர்வமாக இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு இந்த காலத்தில் மட்டும் கோயிலை சுற்றிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு நிறைய விளையாட்டு போகிறோமா, அல்லது கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றி கருத்தாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோமா? அதுதான் ஒரு முதலாவது கேள்வி. அதே போல் பின்பாக வருகிறவர்கள் அடுத்த 2 பேர் ஒருவேளை சீடர்களாக கூட இருக்கலாம். என்னை பின்பற்றி அவன் வர்றாரு, எப்போ அவரே கூப்பிட்றாரு, அப்போ வாப்பா போகலாம் அப்படின்னோடனே அவன் என்ன சொல்கிறான், நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்தார். இதுதான் நம்மளுடைய நிலையாக இருக்கிறது. நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சாமியை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறது, அப்படி தான் வச்சுருக்கான். நமக்கு எப்போதெல்லாம் கஷ்டம் வருது, ஆண்டவரே வா உட்காருங்க, நம்ம 2 பேர் சேர்ந்து அழுவோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாமி சொன்னாங்க கரெக்டு, ஆனால் உங்கள் லெவலுக்கு என்னால் முடியல, அதனால் நான் இந்த பக்கம் வந்துடுறேன் அப்படின்ட்டு எது நம் மனதுக்கும் கடவுளுக்கும் உகந்த காரியம் இல்லையோ அதனூடாக நம்மை பிரதிபலிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே குழந்தை பாலகனாக வரவேற்கின்ற நம்முடைய ஆண்டவரை நாம் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு நாம் வரவேற்போம். இந்த கிறிஸ்மஸ் ஒரு புதிய கிறிஸ்மஸாக, அது உணர்ச்சி வசப்பட்டு நாம் எடுக்கின்ற முடிவுகளில் புத்தாண்டுக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். இதற்கெல்லாம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உண்மையான நம்பிக்கையும் உண்மையான விசுவாசம்தான். ஆண்டவரை பின்பற்றும் போது கடைசி வரைக்கும் அதனால தான் ஆண்ட்ரூஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்கிறாரு, எனக்கு அவரோடு இருக்கிறதில்ல, அதனால் அவருக்கு தான் இந்த எக்ஸ் குறி போட்ட சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க. ஆண்டவருக்கு நான் நிகரவர்கள் அல்ல, அவருக்கு நான் நிகரானவள் அல்ல என்று அவ்வளோ கடினப்பட்டு ஆண்டவருக்காக மரித்த விசுவாசிகளெல்லாம் அங்கே இருக்காங்க. நம்மளால் மறிக்கவெல்லாம் சொல்ல, ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். சாமுவேல் சொல்லுவார், எப்படி சொல்லுவார், கர்த்தாவே சொல்லும்படியேன் கேட்கிறேன் அப்படின்னு வசனம் மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அந்த வசனத்தில் அம்மாட்ட கீழ்ப்படியணும், அப்பாட்ட கீழ்ப்படியணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம். அதே போல் பெரியவர்களும் கடவுள் என்ன நம்மிடம் எதிர்பார்க்கிறார்களோ திருச்சபை விட்டு வெளியே போகும் பொழுதும் நம்முடைய இல்லங்களிலும் அதை வெளிப்படுத்தினால் மாத்திரமே கடவுளோடு நாம் உறவாடுகிறோம் என்ற அர்த்தம் தான். அதை விட்டுட்டு இதெல்லாம் என்னுடைய பழக்கங்க, இதெல்லாம் வழி வழியாக வந்த பழக்கங்கள், நாம் அந்த பழக்கங்களை பிடித்து வைத்தோமானால் ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூடவே இருக்கவே மாட்டார், இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் அப்படியே பைபாஸில் போயிடுவார். ரைட், இவனுக்கு சொல்லியே பிரயோஜனம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இந்த பிறப்பின் பண்டிகையும் புதிய வருடமும் நமக்கு மனமகிழ்ச்சியும் அதே போல் கிறிஸ்துவ விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சேகரமாக மனிதனாக நாம் வெளிப்பட கடவுள் உங்களையும் என்னையும் அழைப்பாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். அர்த்தமுள்ள அருட்செய்தியை வழங்கின நம்முடைய மறைமாவட்ட தலைவர் அருட்பணி சகரியா கிருபாரன் ஐயா அவர்களுக்கு சேகரத்தின் சார்பிலே மறுபடியும் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க பாடல் தாளிலே இருக்கக்கூடிய வரவேணும் மனதரசே கீர்த்தனைகளிலே 64ஆம் கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம்.
சிரசே அருணோதயம் ஒளிப்பிரகாசம் அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசே மனுவே ஈசரே சிரசே வேதா கருணாகரா தயவுசெய்து பக்கத்தில் இருக்க அந்த சுவிட்சு ஃபேன் லைட்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம். தீப்பெட்டி என்னாச்சு? கொஞ்சம் அமைதியாக இருங்க. மேட்ச் பாக்ஸ் வருது. கொயருக்கு கேண்டில் கொடுங்க. சோபா
ஹலோ. பாடல் தாளிலே அமைதி காக்கவும். பாடல் தாளிலே 17வது பாடல். குழந்தைகள் அமைதி காக்க ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அவர்களை கண்காணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நம்முடைய மறை மாவட்ட தலைவர் அவர்கள் ஜெபம் செய்ய ஜெபம் ஆசீர்வாதம் நமக்கு வழங்குவார்கள். அமர்ந்த நிலையிலோ நான் நின்று கொடுக்கும் போதும் நாம் கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் பார்ப்போம். பிள்ளைகள்லாம் விளக்கு அணைச்சிட்டு உட்காந்துக்குங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. உட்காருங்க. டே கேண்டில் பார்த்துக்க கவனமாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பின் கிருபினாலே இந்த மாலை வேளையிலே கோலாப் சேகரத்திலே உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதற்காக தங்களை முழுமையாக ஒப்படைத்த ஒவ்வொரு பாடகர்களும் உம்முடைய கரத்திலே கொடுக்குறோம். உம்முடைய அன்பின் பிரசனம் அவர்களோடு கூட இருந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய நேரத்தை தாளந்துகளை உமக்கென்று செலவழிக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு எண்ணத்தை நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிறப்பின் பண்டிகையும் புதிய ஆண்டும் மனமகிழ்ச்சியாக எங்களுக்கு அமைய கிருபை தாரும். இந்த உறவுகளை நாங்கள் எப்பொழுதும் பலப்படவும், ஒருவருக்கொருவர் இன்முகத்தோடு நாங்கள் வரவேற்கவும், ஒருவருக்கொருவர் நாங்கள் இன்முகத்தோடு நாங்கள் தாங்கவும், அதே போல் ஆண்டவரே
முந்திக் கொண்டு ஒவ்வொருவரும் கனப்பனவும் நீ கிருபை தாரும். தொடர்ந்து உடைய அன்பின் பிரசனம் எங்களை முழுமையாக ஆட்கொள்ளட்டும். அதே போல் இந்த இரவு வேளையில் இருக்கின்ற இந்த ஐக்கிய உணவின் மூலமாக எங்களுடைய ஐக்கியம் பலப்படவும் நீ கிருபை தாரும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவ மூலங்கிற அன்பின் கடவுளே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமாதான வழி நடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களும் நடித்திருப்பதாக. ஆமேன். திருமிகு ஸ்டாலின், திருமிகு பிரேமா குடும்பத்தினரை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நாளினுடைய ஐக்கிய உணவை நமக்கு கொடுத்த குடும்பத்தின் மக்கள் திருமிகு ஸ்டாலின், திருமதி பிரேமா அவர்கள் நம்முடைய இந்திய இராணுவத்திலிருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கின்ற அவர்கள் நம்முடைய கிராமத்திலே தங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாளினுடைய இரவு உணவை நமக்கு வழங்குகின்றார்கள். குடும்பத்தின் சார்பிலே, திருச்சபையின் சார்பிலே குடும்பத்தினருக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவு பாடலாக இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடல் தாளிலே 19வது பாடல். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவும். ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். திருச்சபையாருக்கு ஒரு அறிவிப்பு. நாளை முதல் நம்முடைய பாடகர் குழுவினர் வீடுகளை சந்திக்க உள்ளார்கள். ஆகவே காலை சொன்னது போலவே பாடகர் குழு வீடுகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஆயத்தமாக இருக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். நாளை கல்பாளையம்
செல்ல இருப்பதால் சிறு பிள்ளைகள் தவிர்த்து மீதி அனைவரும் வந்துடுவீர்கள். நாளை செவ்வாய்க்கிழமையிலிருந்து நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, இந்த பாடல் ஆராதனையிலே நம்மோடு பங்கு பெற்ற மணச்சநல்லூர் திருச்சபை, மணச்சநல்லூர் தூய லூக்கா திருச்சபை, பங்களாமேடு தூய யோவான் திருச்சபை பாடகர் குழு மற்றும் திருச்சபை மக்கள் யாவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நமது இந்த பாடல் குழுவினரை சரியாக வழிநடத்தின தூய லூக்கா திருச்சபையினுடைய இவர் தான் கொயர் மாஸ்டர், அப்படி தான் சொல்லணும், டேனியல் அவர்களுக்கு நம் திருச்சபையின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றிகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய மறை மாவட்ட தலைவர் அவர்கள் அவருக்கு ஒரு சிறு வெகுமதியை அவர்களுக்கு கொடுப்பார்கள். அண்ணா இங்கே வாங்க. அனைவருக்கும் உணவு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. வெஜ்ஜு நான்வெஜ் 2 கவுண்டர் இருக்குது. கொஞ்சம் பொறுமை காத்து சின்ன பிள்ளைங்களை சாப்பிட விட்டு அப்புறம் சாப்பிடுங்க. முதியோர்களுக்கு வழிவிடுங்க. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year.